ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்தியை கொடுக்க போறீரு, மக்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு பகை அதிகமாக இருக்குப்பா. இந்த பகை ஜனங்களுக்குள்ளேருந்து போனால் மட்டும்தான் நான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னார். கை உயர்த்தி காட்டுங்களேன். இந்த பகை இல்லாத மனிதர்களே கிடையாது. பகை ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆண்டவர் உருவாக்குனார். சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் தான் மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் பகை. அல்லேலூயா. மனுஷனுக்கு பகை மனுஷன் அல்ல, மனுஷகுமாரனை கர்த்தர் சாத்தானுக்கு எதிராக நிறுத்தினார். அவர் வந்த பிறகு உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் ஆதாமுக்கிட்ட, ஆமென், இழந்த ஆதாம் ஏதேனும் இழந்ததுனால ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு பிசாசு மேல. பிசாசே, ஏ சர்ப்பமே, உன் தலையை நசுக்க ஒருத்தன் பிறப்பான், உன் தலையை நசுக்குவேன் என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிமா. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஆவியான உங்களோடு பேசட்டும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ உலகமும் வேணும் சபையும் வேணும்னு நடக்காது. உன்ன உலகத்தில் போ, இல்ல சபை தேவனோட இரு. நீ உலகமும் வேணும் தேவனும் வேணும், ரெண்டு நடக்காதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசட்டும். நீங்க உலகத்தில் பிரியமா இருக்க விரும்பினீங்கன்னா தேவனுக்கு பகைஞனா வாழ்வீங்க. தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. இருக்கீங்களான்னு நீங்க எவ்வளவு தூரம் கையை தூக்கி ஆமென் ஆமென் சொல்றீங்களோ, இப்படி தூக்கி போடும்போது அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. உலகம் உங்களை பகைக்கிறது என்றால் நீங்கள் தேவனோடு பிரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் என்றால் அதுல தாய் தகப்பன் கணவன் மனைவி சகோதரன் சகோதரி உடன்பிறப்பு உடன்பிறவாதவர்கள் நண்பர்கள் நண்பிகள் தோழிகள் தோழர்கள் எல்லாரும் வந்துருவாங்க. விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாத்துல கணக்குல வந்துருவாங்க. அவன் என் கூட சண்டைக்குனே வரான், அவன் கூட பேச மாட்டேங்கிறான், எனக்கு விரோதமாவே இருக்கான்னா உன் கூட தேவன் இருந்தா அவன் விரோதிப்பான். ஹல்லேலூயா. மகன் தகப்பனுக்கு விரோதமா நிற்கிறான், தகப்பன் மகனுக்கு விரோதமா இருக்கான், பிள்ளை தாய்க்கு விரோதமா இருக்கா, தாய் தன் பிள்ளைக்கு விரோதமா இருக்கா, புருஷன் மனைவிக்கு விரோதமா இருக்கா, மனைவி பிள்ளைக்கு மனைவி தன் கணவனுக்கு விரோதமா இருக்கான்னா விசுவாசி சபைக்கு எதிராக நிற்கிறான், விசுவாசி ஊழியத்துக்கு எதிராக நிற்கிறான். அப்படின்னா உலகத்தோடு கை கோர்த்து இருக்கிறான்னு அர்த்தம். சிஸ்டர், உங்க குடும்பம் உங்களை பகைக்குதுன்னா அழுக கூடாது. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அப்போதும் ஜெயம் 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 இயேசு என்ற ஜெயம் ஜெயம் சொல்லு, இயேசு என்ற சொல்லு சொல்லு, ஜெயம் 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 எப்போதும் இயேசு என்ற நாமத்திற்கு ஆமென் ஆமென். இயேசு என்ற ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசு என்ற நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். ஹல்லேலூயா. நீங்க அதை தான் கேட்க போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஜனங்களை மக்கள் ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க, சமாதானத்தை விரும்புறாங்க. பைபிள் சொல்லுது, பூமியில் உனக்கு நான் ஒன்றுமே வைக்கலப்பா, எல்லாமே நான் பரலோகத்தில் வச்சுருக்கேங்கிறாரு. ஆனால் நான் பூமிக்குரியதை தான் கேட்டுட்டு உட்காந்துட்டுருக்குறோம். எனக்கு வீடு இல்லையேங்கிறோம், மாமியார் சண்டை போட்டால் மாமியார் சண்டை போடுறாளேங்கிறோம். ஆனால் பைபிள் மாமியார் சண்டை போடுவான்னு தான் போட்டிருக்குது.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லையா அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டைக்குன்னே நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வி நிறைய கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவாராக. இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்தா நீங்கள் அதன்படி வாழ்வீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுக்க போகிறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி வாழ்வியான்னு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டதன்படி வாழ போகிறாங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஆமென். அருமையான தேவ பிள்ளைய, நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்குற கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் பதில் தருவேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை எனக்காக திருப்பிக் கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இது சென்று வாசிங்க. மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் ஆமென் ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் முடிய வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹலோ கவனிங்க. வசனத்தை வாசிக்கும் போது வாய் பரிசுத்தமாகுது. எப்படி எப்படி? வசனத்தை வாசிக்கும் போது வாய் பரிசுத்தமாகுது. வசனத்தை பார்க்கும்போது கண்ணு பரிசுத்தமாகுது. எப்படி? அந்த வசனத்தை வாசிக்கிற சத்தத்தை காது கேட்கும்போது காது பரிசுத்தமாகுது. அந்த வசனத்தை பைபிளை கையில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த கை என்ன ஆகுமா? சொல்லுங்களேன். மோசே கையில் இந்த கற்பலைகளை உடைச்சான். ஏன்னா வசனத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க இல்லை. அப்போ தன் கையில் வச்சிருந்த பலகை உடைக்கிறான். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ கையில் இருக்கிற வசனம் இப்போ கையில் பாவம் செய்ய முடியாது. இந்த கையில் வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தன் தீமை செய்யவே முடியாது. உன் பிள்ளை தீமை செய்யுதுன்னா அது கையில் வசனம் இல்லைன்னு அர்த்தம். சரியா இருக்கீங்களா? உங்களுக்கு உதாரணம் சொல்லித்தரேன். நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி வந்து மாப்பிள்ளை மாதிரி போகாதீங்க. சபைக்குள்ளே வரும்போது பைபிள் கண்ணு முதல் வாசிக்குது. என்ன சொல்லு? எல்லாம் சொல்லுங்க. கண்ணு வாசிக்கும் போது கண்ணு பரிசுத்தமாகுது. வாய் வாசிக்கும் போது வாய் பரிசுத்தமாகுது. காது இந்த சத்தம் தான் வாசிக்கிறது என் காது கேட்குது. நீங்கள் வாசிக்க உங்கள் காது கேட்குதான் பாருங்க. இருக்கீங்களா? காதில் வாசிக்கும் போது காதில் சத்தம் முழுகலின்னா உன் காது பரிசுத்தமாகாது. முணு 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 முணுன்னு இருக்கிற. அடுத்தது இந்த வசனத்தை மெமரி பண்ணுறது மைண்டில். வசனத்தை மனப்பாட வசனம் சொல்லுன்னு சொல்கிறது எதுக்குன்னா எனக்கெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் மைண்டில் நிற்காது, எனக்கெல்லாம் மறந்து போகும் அப்படின்னா வேறு ஏதோ உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைண்டுக்குள்ளே போய் இந்த வசனத்தை ஒரே வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தால் இந்த மனம் மைண்ட் என்ன ஆகுமா? சொல்லுங்களேன். பரிசுத்தமாகுது. இந்த வசனத்தை உன் இருதயத்தில் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் இருதயத்தை சுத்தப்படுத்திட்டே இருக்கும். அந்த என்ன ஆரோ வாட்டர் மாதிரி அது உள்ளுக்குள்ள அந்த மெமரின்னு இருக்கும். அந்த மெமரி என்ன பண்ணும்னா வெளியே இருக்கிற அழுக்கு எல்லாமே கசடை என்ன செய்யும்? அந்த பைப்பில் இன்னொரு லெஃப்டில் ஒரு பைப் இருக்குது, அது பாட்டுக்கு வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஃபில்டர் வாட்டர் மாத்திரம் அதை ஃபில்டர் பண்ணி மேலே போயிட்டே இருக்குமா. அப்போ அந்த ஜீவ நீரூற்ற போல வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த மெமரின்னு எப்படி ஆரோக்குள்ள அதை க்ளீன் பண்ணுதோ அதை உள்ள வசனம் காதில் கேட்கும் போதே சுத்தமாகி தான் உள்ளே வரும். ஃபில்டர் பண்ணிடும். ஏர் ட்ரம் காதில் இருக்குது, காதுக்குள்ளே ஏர் ட்ரம் இருக்குது. அப்படியே காதுக்குள்ளே நம்ம வெளியே இருக்கிற சத்தமெல்லாம் உள்ளே போகாமல் இருக்குது. அந்த ட்ரம்மு அழுக்கெல்லாம் போகாமல் இருக்குது. என்ன செய்யுது? அந்த சத்தத்தை பெரிய சத்தத்தை சிம்பிளாக கொண்டு போகுது. அப்படின்னா இதே பாக்ஸில் இருக்கிற சத்தத்தை உன் காதுக்குள்ளே இப்படி வச்சு ஹெட்ஃபோனாக வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். காது இந்த சத்தம் இருக்குல்ல, அட சொல்லுங்க, இந்த சத்தத்தை டைரெக்டாக அப்படியே ஹெட்ஃபோனில் குத்தி உங்கள் காதில் இப்படி வச்சுருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கீங்க, இப்போவே தெரியுது இந்த காதுக்குள்ளே இந்த பாக்ஸு சத்தத்தை. அப்போ இது கேட்கும்போது அது அப்படியே மெலிசாக கேட்குற அளவுக்கு உங்கள் காதுக்குள்ளே போகுது. இதே ஹெட்ஃபோன் சவுண்டு நீங்கள் காதில் வைக்கும்போது நீங்கள் 1 மணி நேரம் பாட்டு கேட்க முடியும். இதில் 1 நிமிஷம் கேட்க முடியாது காதுக்குள்ளே வச்சா. அப்போ அது என்ன செய்யுதுங்க? அதனுடைய தன்மையை குறைச்சி சவுண்டை குறைச்சி அந்த என்ன செய்யுதுங்க? அடாப்டர் உங்களை குறைச்சி சவுண்டை கொடுக்குது. அப்படி தானே? அந்த மாதிரி உங்களுக்கு வெளியே இருக்கிறதான சக்தி எல்லாவற்றையும் இந்த வசன காதில் இருக்கிறதுனால என்ன செய்யுது? காது அப்படியே நீ சுத்தம் பாரு. வசனத்தை வாசிக்காமல் இருந்ததுனால எத்தனை பேச வேண்டியதாக இருக்குது பாரு. என் சப்ஜெக்ட் விட்டு வெளியே பேசிட்டு இருக்கிறேன்.
நீங்களாம் வந்த மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. கேட்டால் நான் அவள் படிக்கட்டும் இவன் படிக்கட்டும்ங்கிறீங்க. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் வரணுங்கிறீங்க. சர்ச்சுக்கு வர சொன்னால் முடியாது, நான் ஆசீர்வாதம் மட்டும் வரும், வராது. நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். சரி, அந்த வசனத்தை மெமரி கார்டில் எப்படி பாட்டு சேவ் பண்ணுற மாதிரி, அந்த மெமரி கார்டு எப்பெல்லாம் பாட்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த பாட்டை போட்டு மொபைலில் கேட்குற மாதிரி வசனத்தை இருதயத்துக்குள்ளேருந்து மைண்டுக்கு போகும். மைண்டிலேருந்து உங்களுக்கு சர்க்கிட் எங்கே பண்ணுதுங்க, உங்களுடைய ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் லைஃப் அப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி இந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு கம்ப்யூட்டரில் இருக்கும் பாருங்கள், அதுதான் உங்களுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நல்ல சொல்லுங்கள், ஹார்ட் டிஸ்க் அதை சேவ் பண்ணி வச்சு எப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் லைனாக எடுத்துக்கலாம். சரியா? உண்மைதானா? அந்த மாதிரி இப்போ உங்கள் கையில் இப்போ சிலிண்டர் ஃபில் பண்ணியிருந்தா அந்த ஃபில் எப்படி இருக்குங்க, கேஸ் நல்லா எரியும். சரிதானா? காலி சிலிண்டர் வச்சு உங்களுக்கு நெருப்பு எரியாது. ஆமாம், வாட்டர் சப்ளைனா டேங்க் ஃபுல்லாக இருந்தால் தான் தண்ணி சப்ளை ஆகும். எந்த அளவுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும், எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தர மாதிரி. அப்போ வசனம் இருதயத்தில் நீ காத்து கொள்ளுங்கிறார் பைபிள் சொல்லுது. உன் வாலிபன் எதனால சுத்தமாவானா, அந்த வசனத்தை சேவ் பண்ணி வச்சுக்கணுமா. இருக்கீங்களா? டப்புன்னு மிசைல போடுற மாதிரி, அந்த குண்டு போடுற மாதிரி பேய் வரும்போது அப்பாலே போசாத்தானே அப்படின்னு சொன்னா போகாது. அதே ஒரு வசனத்தை சொல்லி பாருங்க, அந்த பேய் டப்புன்னு போயிடும். இருக்கீங்களா? அப்போ இந்த வசனத்தை உள்ளிருந்து கன் மாதிரி யூஸ் பண்ணும். அது டக்குன்னு புல்லட்டு போடுற மாதிரி, ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்தது கைக்கு தேவை பாருங்களேன். இப்போ கையில் வசனம் இருக்குது, கால் என்ன செய்யுதுன்னா இந்த வசனத்தை சொல்றதுக்கு நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கால் என்ன நிலைநிற்கும், இந்த கால் என்னை உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ இந்த வசனத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தையும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்களாம் பெரிய ஆஃபீஸர்ல. அப்போ என்ன செய்கிறோம்னா எப்படியோ போகிறோம்ல, தயவு செய்து நீங்கள் எனக்காக வரலைங்க. இந்த வசனத்தை காதில் கேட்க அது உள்ளுக்குள்ளே போய் ஹார்ட்டுக்குள்ளே வேலை செய்யும். அது மெமரிக்குள்ளே போய் மெமரின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஆரோ வாட்டம். இது என்ன செய்யுதுன்னா உங்கள் லைஃப்பை க்ளீன் பண்ணும், கண்ணை க்ளீன் பண்ணி விடுது, வாயை க்ளீன் பண்ணுது. இந்த வாயில் பேச கெட்ட வார்த்தை பேச முடியாது. இங்கே பாருங்க, புழுதனி எல்லாம் வாயில் உள் வச்ச மாதிரி அசுத்த வார்த்தை பேசிட்டு இருக்கிறீங்க. வாயில் எடுத்தா கெட்ட வார்த்தை, வாயில் எடுத்தா விசுவாச வார்த்தை, நேற்று தான் அபிஷேக வார்த்தை, இன்னைக்கு கெட்ட வார்த்தை. எப்படி வாயில் வருதுன்னா, அப்போ இந்த வாய்க்குள்ள வசனம் இல்லை, வாய்க்குள்ள உலகம் இருக்குதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உலகம் இருதயத்தில் இருக்குதுப்பா. வாலிபனே, உன் நெஞ்சின் பார்வையில், கண்ணின் பார்வையில் நட்ட, உன் நெஞ்சில் என்னெல்லாம் நினைக்கிற செய்யுங்கிறாரு ஆண்டவர். ஃப்ரீடம் கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியுமா, நான் நல்ல பஸ்ஸில் என்ன பாட்டு போட்டாலும் ஆண்டவரே பாட்டு ஆஃப் ஆகணும் ஜோம் பண்ணால் அந்த பாட்டு ஆஃப் ஆகும். இருக்கீங்களா? நீங்கள் பாட்டு இன்னும் நல்லா குத்து பாட்டாக போட்டுட்டு ஜோம் பண்ணிங்கன்னா அது குத்து பாட்டு தான். பேய்க்கு வேலை என்ன, உங்களை குத்த வைக்கணுங்கிற அவனை ஆசை. குப்புன்னு குத்துது பார்த்தீங்களா? உங்களால் தூக்கத்திலும் கூட அந்த என்னைக்கோ கண்ணதாசன் பாடினதெல்லாம் உங்கள் கண்ணில் வருது. ஏன்னா அவ்வளோ பவராக அது உள்ளுக்குள்ளே செட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் தேவையா? நீ வசனத்தை வாசிச்சிருந்தா நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேனா? நம்ம பாட்டுக்கு வசனத்தை பேசத்தானே போனேன். நீங்கள்லாம் இப்படி குத்துக்கல்லாட்டு உட்கார்றதுனால தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை என் வீட்டுக்குள்ள கால்களுக்கு அது தீபமாக இருக்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு அது பாதை வெளிச்சமாக இருக்கும் ஆண்டவரே. வசனம் இல்லாத வீடு இருள் அடைந்த வீடு. வசனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய பாதம் அவன் கால்களுக்கு வெளிச்சமே. இருட்டுக்குள்ளே ஒரு மொபைல் லைட்டை வச்சு நீங்கள் எங்கே போய் சேர்ந்துடுறீங்க? ஆமாம், இருட்டுக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேர் இன்வெர்டர் போட்டு டக்குன்னு லைட் எரிஞ்சிருது. கவனிச்சிங்களா? டக்குன்னு அவங்களுக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருது. ஏன்னா உப்பசம் தாங்க மாட்டாங்களாம். கரண்ட் போனால் உடனே அவங்க இந்த வெயில் காலத்துக்கு இன்வெர்டர் வேலை செய்யல, அவ்வளோதான். ஃபோன் பண்ணி பேட்டரி சார்ஜ் ஆகலை, பேட்டரி ஃபுல் ஆகலை, பேட்டரி என்னங்கிறீங்க ஏங்க? இந்த உப்பசம் வரும்போது நினச்சிக்கணும், இதை விட 100 மடங்கு அதிகம் வெயில் எப்படி இருக்குமா? வெயிலுக்கே எப்படி நரகம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கணும். இங்கே வேர்க்குது, ஆனால் பைபிள் மேலே சொல்லுது தாகம் இருக்காதான். அப்போ சில்லுன்னு கிளைமேட் ஏசி மாதிரி இருக்கும், தாகம் அடைக்காது, பசி இருக்காதான். அங்கே போய் ஹோட்டலாம் தேவையில்லை. அப்போ அதுக்கு நேர ஆப்போசிட் தான் நரகம் இருக்கும். பசி உண்டாகும், தாகம் உண்டாகும், வாயில பூச்சி, வாயில புழு. நான் இன்னைக்கு சொல்றேன், வாசப்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தம், ஆலய சத்தம் அல்ல, இதோ நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் இருப்பேங்கிறாரு. தேவ பிள்ளையே, மனுஷன் பேசணும்னு எதிர்பார்க்காத, ஆண்டவர் பேசணும் விரும்பினா ஆகாயத்தில் ஒரு இடி முழக்க சத்தத்தை போல ஆண்டவருடைய சத்தம் வரும்போது
ஒரு உலகத்தில் இருக்க மணிக்கே எப்படி பயப்படுறான்னா, ஒரு நாள் வரப்போகிறது பயங்கரமான ஒரு முழக்க சத்தம். நான் சிஸ்டர் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நம்புவீங்களா? நேற்று ஒரு செய்தி நான் ரெடி பண்ணிட்டேன், காலையில் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன், 2 மெசேஜ். ஆவியான சொன்னார் இதை தள்ளிட்டு அடுத்த மெசேஜ் இது வேண்டான்ட்டார். அப்போ இன்னொரு மெசேஜ் எப்போ ஆண்டவரை கொடுக்கறதுன்னு கேட்டேன். இன்னைக்கு சொல்கிறாரு, நான் புறப்புற நேரத்தில் ஆவியான சொன்னார், இந்த வசனத்தை சீக்கிரம் நோட் பண்ணு, சீக்கிரம் எழுது. பார்த்து எப்போ வந்து தான் நான் வசனமே சொல்கிறேன், சீக்கிரம் நோட் பண்ணு, இதைத்தான் இன்னைக்கு பேசணும் நீ. 2 மெசேஜ் தள்ளி விட்டேன். நேற்று ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த மெசேஜை தள்ளிட்டேன். காலையில் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுறேன், அந்த மெசேஜை தள்ளி விட்டேன். இப்போ சொன்னார், இந்த மெசேஜ் நீ பேசு சாமு, இந்த பேசிட்டு முடியும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி வெளியே வரதை நீ பார்ப்ப. இன்னைக்கு ஆராதனை நம்ப மாட்டீங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நான் நிஜமாக நினைக்கிறேன். ஆமென். என்னை ஆண்டவர் தொட்டார், என்னை ஆண்டவர் நிரப்பினார், என் இருதயத்தில் அவர் வார்த்தையால் நிரப்பினார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வசனத்தை சொல்லலாம்னு. இன்னைக்கு சொன்னார், பகை. என்னங்க? கை பக்கத்தில் கொடுத்து சொல்லுங்க, பகையாக இருக்கீங்களா? யார் மேலேயாவது கை கொடுங்களேன். லெஃப்ட் ரைட்டு சும்மா கை நீட்டி சொல்லுங்களேன், யார் மேலேயாவது பகையாக இருக்கீங்களா? இன்னொரு தடவை கை பிடிச்சி சொல்லுங்க. இந்த பக்கத்தில் கை பிடிச்சி, உங்களுக்கு தான் அந்த செய்தி. அம்மா சொல்லுமா, உங்களுக்கு தான் அந்த செய்தி. குனிஞ்சு சொல்லக்கூடாது, அங்கே பார்த்து சொல்லுமா. அங்கே பக்கத்தில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறா. ஆமாம், கையை பிடி. இங்கே பாரு, அவங்க கை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். உனக்கு தான் செய்தி. சொல்லுங்க, உங்களுக்கு தான் செய்தி. வாசிங்க மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. எல்லாம் சத்தமையா. இந்த வசனத்தை வாசிக்கலைன்னா திரும்பி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஆனா நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? இப்ப நீங்க சிநேகிதிய யாரெல்லாம் உங்க சிநேகிதி கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஹலோ, உங்க கண்ணில் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்டு, உங்க யாரெல்லாம் உங்களுக்கு எனிமி? ஃப்ரெண்டாக இருந்தவன்லாம் எனிமியா இருப்பான். ஆமாவா இல்லையா? எனிமி ஆகலைன்னா இன்னும் நீ அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன்னு அர்த்தம். பரிசுத்தாவியனுக்கு முன்னாடி சொல்கிற இந்த பலிபீடத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ஜீசஸ்க்கு அப்புறம் என்னுடைய மனைவியை தவிர வேறு யாருமே ஃப்ரெண்டே கிடையாது எனக்கு. என் மனைவியை மட்டும்தான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். அவளை நம்பலை. ஏன்னா அவள் என்றைக்கு வேணால் எனக்கு பை சொல்லி பரலோகத்துக்கு போயிடுவா. நேற்று சொல்லிட்டேன், டேய் தப்பி தவறி என்னை இந்த பூமியில் விட்டுட்டு தனியாக போயிடாத, ஊழியத்தை விட மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த விசுவாசிக மேலெல்லாம் நம்பவே இல்லைங்க. ஏன்னா அவங்க இருக்கிற பாடு இன்றைக்கி உங்கள் முன்னாடியே தன்னை பாடுபடுத்துகிறாங்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், பயப்படாத, என்னை விட்டுறாதன்ட்டேன். என்னென்னா இந்த பொதுவாக பெண்கள் ரொம்ப வருஷம் இருப்பாங்கம்பாங்க, ஆண்கள் சீக்கிரம் போயிடுவாங்களாம். ஆனால் ஏன்னா அந்த பாரம் அவ்வளோ இருக்குதுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த வாரத்தில் நான் அவ்வளோ அழுது ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எதுக்கு இந்த போராட்டம்னு. சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி நம்ம அந்த பேயை தூண்டுறது, அவன் சுற்றி நம்ம வீட்டுக்கே வந்துடுறான். உங்கள் வீட்டிலேருந்து பேயை துரத்திட்டோன்னா எல்லா பேயும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுது. இந்த தேன் பூச்சியை போய் தோன்ற மாதிரி, தேன் எடுக்கணும்னா தேன் பூச்சியை துரத்தணும். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பேயெல்லாம் துரத்திட்டுனா எங்கள் வீட்டுக்கு வந்துடுது. அதுக்கெல்லாம் ஒன்றா பாப்பாங்க சொல்லுவாங்க, அப்பா கிச்சன் ரூமில் ஜன்னல் சத்தம் கேட்குதும்பா. பயப்படாத, ஒன்றும் இல்லை, சும்மா அது மேலே இருக்கிற சத்தம்மே. அப்பா வாசப்படியில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குங்கப்பா. பெட்ரூம்குள்ளே அங்கே யாரும் நடமாடுறான்பா. எல்லா பேயும் இங்கே தானே வரணும். எல்லாம் அனுப்பி விடுங்க எங்களுக்கு தான். நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கு, உங்கள் தூக்கம் நினைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் தூக்கத்துக்கு எடுத்து ஜோம் பண்ணுவோம். ஆனால் சர்ச்சுக்கு வர சொன்ன வரமாட்டோம். எல்லா பேயும் துரத்துறதுக்கு மட்டும் நான் இருக்கணும், மந்திரத்தை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும். உனக்கு வயிற்று வலின்னா கூப்பிட்டு கேட்கணும், கேட்க மாட்டேங்கிறேன். உனக்கு தலைவலின்னா கேட்கணும். ஆனால் உனக்குன்னு நான் ஊழியக்காரன் கையை விட்டுட்டேன்னா எவ்வளோ போராடுவான் தெரியுமா? எனக்கு வெப்பனே அவங்க தாங்க, ஆயுதமே அவங்க தான்.
நாளை கேஎல்எம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாமா என்னன்னே தெரில. முதுகு திரும்ப எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, ஒரு பொருள் கீழே விழுத எடுக்க முடியல. 3 வாரமாக 2 வாரமாக படாத பாடுபட்டுருக்குறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட நேற்று சொல்லிட்டேன் அம்மாட்ட, ஏன் நீ பயப்படாதே, ரொம்ப நாள் நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில் கஷ்டப்படுத்த மாட்டார், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு ஒரு அழிலிய சொல்லுங்களேன். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு பேய துரத்துறேன்னா தூங்கினா உன் தூக்கத்தை நான் விட்டுருவேன், நான் உனக்கு ஜெபிக்க விட்டுருவேன். நீ ஜெபிக்காத, அத்தனை பேர் என் வீட்டுக்கு வரட்டும். நீ ஜெபிச்சா நாங்கள் வாழ்வோம், நாங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வதிப்போம். 3 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் இருந்தால் தெளிவாக இருந்திருக்கேன், பேசணும்னு நினச்சேன். ஆனால் கேட்டவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா நல்லா சண்டா போடுங்க. இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த குடும்பத்தை காப்பாற்ற. நைட்டு ஃபுல்லாக இந்த அம்மா 3:30க்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறாங்க. நான் 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அம்மா காலையில் இன்னைக்கு காலையிலே நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன். தரிசனத்தில் மீன் பெரிய பெரிய மீனாக பிடிக்கிறேன், பெரிய மீனாக பிடிக்கிறேன். ஆமாம், அள்ளி அள்ளி போடுறேன். ஒருத்தர் சொல்ல எனக்கு தலை வேணும்னு, எனக்கு தான் மீனுங்கிட்ட நான் பிடிக்க போகிறேன். நான் தரிசனம் பார்த்துருக்கேன். ஜெபமணி முடிச்சது, தரிசனத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்த அம்மா ஜெபமணி இருப்பாங்க பார்த்து இந்த அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. ஏம்மா எந்திரிக்க முடியலையா? எங்க உட்காந்தா ஜெபிக்க முடியல, நின்னா ஜெபிக்க முடியல, நடந்தாலும் ஜெபிக்க முடியல, படுத்தாவது ஜெபிக்கலான்னு இந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்குது, இந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்குது, எல்லா பக்கம் வலிக்குது, என்னால் ஜெபிக்க முடியல, அவ்வளோ வலி தாங்க முடியல. அப்போ தான் இன்றைக்கி நினச்சேன், ஆண்டவரே இன்னைக்கு நாளைக்கு நான் சொன்னேன் சென்னைக்கெல்லாம் உனக்கு செக் பண்ணுறதுக்கு உங்கள் மாமா என்ன சொல்கிறது சரின்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒன்றா கங்காவுக்கு போகலாம், இல்லையா இங்கே கேஎல்எம் போகலாம், கவலைப்படாத, எங்கள் காசு செலவாகும், கர்த்தர் இருக்காரடி, எதுக்கடி மனுஷனை எதிர்பார்க்கிறேன், அழைச்சவர் உண்மையுள்ளவருடைய, வாடி சாகும்போது ₹1 கொண்டு போக மாட்டோம், வா பார்த்துக்கலான்னு இன்னைக்கு காலையில் தைரியப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அந்த வழியை வச்சு தான் இன்றைக்கி பாட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்கள். இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுக்கு இருக்கிற போராட்டம் அத்தனையும் 7 மடங்கு எங்களுக்கு வரும். இருக்கிறீங்களா நான் பேசுறது? அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்னா அந்த போராட்டமெல்லாம் உங்களுடைய குடும்பத்திலேருந்து இந்த கட்டை உடைக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம்னா தயவு செய்து நீங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. புரியுதா நான் பேசுறது? அதனால் தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கட்டு உடைக்கிறது மந்திரம் எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வேணும், ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டோம், எங்கள் வேலைக்கு தான் போவோம், எங்கள் குடும்பத்தை பார்க்க போவேன், சாவு விழுந்துருச்சு, கல்யாணம் விழுந்துருச்சு, போ. இனி யாராவது கட்டு உடைக்கணும், பேய துரத்தணும் சொன்னீங்கன்னா பர்டிகுலர் நம்முடைய மாறாத விசுவாசிக்க சொல்கிறேன், நீ கல்யாணத்துக்கு போக மாட்டேன், ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண அப்போ நான் ஜோம் பண்ணுறேன்பேன், சாவுக்கு போக மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ண அப்போ நான் ஜோம் பண்ணுறேன்பேன். நாய் குறுக்கால வந்துருச்சு, ஆடு குறுக்கால வந்துருச்சுன்னு இந்த அம்மா கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அழுதுட்டு சொல்லுது, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்னம்மா ஆலயத்துக்கு திருவிருந்தவனை விட்டு போட்டு நான் போனேன், அதுக்கு பதில் அடி எனக்கு கிடைச்சது, அந்த பேய் என்னை கீழே தள்ளி விட்டு இந்த கையில் பெரிய ஒரு ஆபத்து இந்த ஆண்டவனை பாதுகாத்தாரு, இந்த கையெல்லாம் செராய் போட முடிஞ்சுது, கையை காட்டுமா, கையை காட்டு, இந்த செராய் போட முடிஞ்சது, நான் தப்பிச்சிட்டேன், நாங்கள் உட்காருமா, ஞாயிற்றுக்கிழமை வான அதுக்கு முந்தின வாரம் தான் சொல்லிட்டு போகிறேன், ஆராதனை விட்டுறாதேன்னு, இந்த அம்மா ஆண்டவர் திருவிருந்த விட்டுறாதேன்னு நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வர சொல்லுவேன். நீ நிறைய பேர் ஃபோனும் கூட பண்ணுறது கிடையாது. எனக்கு சனிக்கிழமை கூப்பிட்டா சர்ச்சு கூப்பிட்டுருவானாம்மா, அதனால கூப்பிட்றது இல்லை. வரலின்னா தெரிஞ்சுக்கணும் சர்ச்சுக்கு வரல இங்கே போயிட்டாங்கன்னு, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த ஊரில் தான் இருக்கிறாங்கன்னு. அந்த டாக்டர் இன் அவுட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் நீ போர்டு போட்டுருங்க, இல்லை மொபைலில் போர்டு போட்டிருங்க இன் அவுட்டுன்னு, ஆளை பாருங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், இன்னும் அவுட்டுன்னு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீ ஆண்டவரை விட்டு அவுட் ஆயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம், தேவ சமூகத்தை விட்டு நீ போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஹலோ, உன் ஜெபம் வீக் ஆகும் போது சாத்தான் பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு காலம் வரும் யாருக்குமே பாட்டே பாட தெரியாது. நேற்று ஒரு நம்பிக்கை டிவியில் பாட்டுக்கு பாட்டு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நம்ம விசுவாசிகளுக்கு இப்படி எல்லாம் வசனத்தை கொடுத்து பாட்டெல்லாம் பாட வைப்போம்னு. பாட்டெல்லாம் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு வர்ற டைமு செய்தி மட்டும்தான், வசனம் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு பாட்டு தெரியாது. நாளைக்கு குழந்தைய பாட சொன்னால் சினிமா பாட்டு தெரியும், எனக்கு பாட்ட தெரியாதுன்னா அப்படி தான் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு பாட்டே பாடுறது இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பரலோகமே என் சொந்தமே என் பாட்டு மட்டும் பாடுவீங்க, அது இன்னொருத்தர் தான் வந்து பாடுவாங்க. தயவு செய்து இன்னைக்கு நான் சொல்கிறேன்,
இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும்போது ஒரு தேவ பயம் உங்களுக்குள்ள வரட்டுமுங்க. இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் இன் அவுட்டு போட்டு போர்டை போட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஆண்டவர் இதை கண்டுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகினால நீங்கள் இன்னைக்கு யாராவது கட்டை உடைக்கிறதுக்கு ஜோம் பண்ண சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, கடன் தள்ளி போடுது, தூக்கு மாற்ற கயிறு நிற்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீ ஆலயத்தை விட்டு போட்டு வேலைக்கு போனதை போக மாட்டேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணு. அப்புறம் நான் உனக்கு ஜோம் பண்ணுறேன். அல்லேலூயா. உனக்கு நான் கட்டை உடைச்சிருவேன். இருக்கிற வேலையெல்லாம் என் வீட்டை வந்து வாசப்படி தட்டிட்டு இருக்குது, பிள்ளைய எழுப்பி விட்டுருக்கிறது, இந்த அம்மாவுக்கு பிரச்சனை பண்ணி விடுறது, நம்ம வண்டியை கீழே தள்ளி விடுறது, இதுக்கு தான் என் ஊழியமா? நான் சுவிசேஷ அழைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு தாங்க நம்ம ஆண்டவரை நீ அழைச்சிருக்கிறாரு. நீ உட்காந்துட்டு ஜம்முன்னு ஊரை சுற்றுவீங்க, இருக்கிற வேலையெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே வருவீங்க, தலையில் ஒரு வண்டி முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் தலையில் வச்சுட்டு ஊரெல்லாம் போவீங்க, அங்கே எங்கேயோ பேய் பிடிச்சிட்டு வரும், திரும்பி எனக்கு கட்டோடைன்னு நிற்பீங்க. ஜாக்கிரதை. எதுக்கு சொல்றேன்னா, சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்க வந்து இங்க நல்ல விசுவாசி மாதிரி உட்கார்ந்துட்டு போயிடுறீங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போச்சுன்னா, அது ஊரெல்லாம் சுற்றி வீட்டுக்கு வரும்போது, திரும்பி வரும்போது வீடு சுத்தமாக இருக்கிறது பார்த்தோன்னு உள்ள என்ட்ராவும் தான் பைபிள் போட்டிருக்குது. நீ பைபிள் வாசிக்கிற ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்க்கல. 7 ஆவியை கூட்டிட்டு உள்ள வருமா? நீ சர்ச்சை விட்டு நீ போ, 7 ஆவி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு என்ன சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வராதவங்ககிட்ட கூப்பிட்டே சொல்லுங்க, ஐயா இன்னைக்கு பிரசங்கமே இப்படி தான் பண்ணாரு. என்ன பிரசங்கம் பண்ணாரு? நிஜமாக சொல்கிறேன். நான் இந்த அம்மாட்ட கேட்டேன், ஏண்டி திட்டுனா சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க, மிரட்டுனா சபைக்கு வர மாட்டேங்கிறான், டே பாவம் செய்யாத, சினிமா பார்க்காத, இன்னொருத்தியை வைக்காதன்னு சொன்னால் ஓடி போயிடுறான், பொம்பளையை பார்க்கும்போது பரிசுத்தமாக பாடுறான்னா ஓடி போயிடுறான். பேசாமல் இப்படியே விட்டுட்டு காலையில் நேற்று ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுறேன், காலையில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். நின்றா, உனக்கு நான் பேசுறது நீ பேசுவியா, அவங்களுக்கு நீ பேசுவியா? நான் சொல்றது சொல்லு. இதை சொல்லிட்டு நீ கேட்கலன்னா நியாய தீர்ப்பு நான் கொடுக்குறேங்கிற சொல்லிட்டாருங்க. அப்பா கொடுத்துட்டாருன்னா அப்படி சிங்க மாட்டம் நிப்பமல. நீ விசுவாசி சோதிச்ச பணத்துல சோதிப்ப. ஆண்டவர் பணம் ஒரு மனுஷனுக்கு கண்ணிட்டாரு, அது டைம் பாமா. போயிட்டு போ பணத்தை வச்சுட்டு. என் அப்பா கூட என் கூட அப்பா இருக்கிறாரு, அப்பா என்னை பார்த்துக்குவாரு. கையை வைத்து எனக்கு கூட ஆண்டோட வார்த்தை இருக்கும்போது மனுஷனை கண்டு பயப்பட அவசியமே இல்லை. இதுதான் ஏன் செயல். அல்லேலூயா. வாங்க வசனத்துக்குள்ள. மிகா 7:6-7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியே. ஹலோ, ஸ்நேகிதன் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க? கை உயர்த்தி போய் சொல்லக்கூடாது. கை உயர்த்தி காட்டுங்க. நிஜமா ஸ்நேகிதன் ஃப்ரெண்டு யாருக்குமே இல்லை. சீக்கிரம் ஆண்டவர் வாக்குறார், போய் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்கள தான் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. திக் ஃப்ரெண்டு, மனசு இருக்கிறதெல்லாம் பேசுகிற ஃப்ரெண்டு. அப்படி எந்தெல்லாம் ஃப்ரெண்ட் இருந்தாங்களோ அவங்கள ரப்பர் எடுத்து அழிச்சிருங்க. ஒரு ஆள்வேன்னு சொல்லுங்க, எரேசர் போட்டு அழிச்சிருங்க. எனக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த பைபிளை வச்சு சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஆண்டவருக்கு அடுத்தபடி என் மனைவின்னு சொன்னது நிஜமுங்க. ஏன்னா என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் உண்மையும் உண்மை. என சிநேகிதனை நம்ப வேண்டாம். ஏன்னா ஆபிரகாம் தேவனை நேசித்தான், தேவன் அவனை சிநேகிதனே என்றார். நம்முடைய ஒரே ஒரு சிநேகிதன் தேவன் மட்டும்தான். எதுக்கு இந்த வசனத்தை சொல்றாரு தெரியல. உன் சிநேகிதன் உனக்கு உதவலன்னு சொல்லாத. ஆபத்துல உதவுகிறவன் தான் சிநேகிதன் பைபிள் போட்டுக்குது. அந்த சிநேகிதன் உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவன் அல்ல, உன் கூட படிச்சவன் அல்ல, உனக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் அல்ல, உன்னுடைய கோ-வர்க்கர் அல்ல, உன் நெய்பர்ஸ் அல்ல. உன் சிநேகிதன் ஜீசஸ். சொல்லு ஜீசஸ், ஜீசஸ். எவரிபடி சே ஜீசஸ். கையை உயர்த்தாத, கை அப்படியே போட்டு ஆண்டவரே உயர்த்த. ஜீசஸ். ஆமென். நீங்க பதிய வச்சுட்டு போ. என் ஃப்ரெண்டு தான் என் குடும்பத்தை கெடுத்தா, என் ஃப்ரெண்டு தான் என் புருஷனை கெடுத்தா, என் ஃப்ரெண்டு தான் என் மனைவியை கெடுத்தா,
என் ஃப்ரெண்டு தான் என் பிள்ளைய கெடுத்தா, என் ஃப்ரெண்டு தான் என் சொந்தத்தை கெடுத்தா, என் ஃப்ரெண்டு தான் என் பேரை கெடுத்தான்னு சொல்றவங்க மட்டும். எவ்வளவுதான் சத்தமா? நான் டபுள் அல்லையிலேயே சொல்லுவேன். ஹalleluya. ஒரு ஒன் லாங்குவேஜ் மலையாளிகள் அப்படின்னு ஃப்ரெண்டா நினைப்போம், இல்ல ஒரு கிறிஸ்டியன்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸா நினைப்போம், இல்ல நம்ம நெய்பர்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸா நினைப்போம். நான் நினைக்கிறேன் இந்த செய்தி இனி எத்தனை வாரம் போகும் தெரியல. ஹalleluya. ரபலா துடாடாபாஷே ஆரம்பிச்சிட்டார்ல. நான் கேட்டாப்பா, இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய துவக்கம் என்ன? ஆண்டவர் தொடங்கிட்டாரு. என்ன தொடங்கிட்டாரு? என்ன தொடங்கிட்டாரு? ஆமேனா? என்ன தொடங்கி இருக்கிறாரு? சிநேகிதனை. எல்லாரும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உன் ஃப்ரெண்ட நம்பாத. பின்னாடி முன்னாடி, ஹலோ பின்னாடி. சிநேகிதனை நம்பாத. சொல்லு வாயா திறந்து, சிநேகிதனை நம்பாத, சிநேகிதிய நம்பாத. ஹalleluya. உன் குடும்பம் பிரிஞ்சது உன் சிநேகிதர்களாலே தான். உன் வருமானம் உன்னை விட்டு போனது சிநேகிதனாலே தான். உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டது உன் சிநேகிதர்களாலே தான். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உன் சிநேகிதனை நம்பாத. அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, அவளுக்குள் உன் மேல ஒரு பொறாமை இருக்கு, உன் படிப்பின் மேல ஒரு பொறாமை இருக்கு, உன் வளர்ச்சி மேல ஒரு பொறாமை இருக்கு, உன் growth கண்டவர் எரிச்சல் அடைகிறானா? ஆவியானவர் சொல்றாரு, நீ நம்பாத. நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவேளை ஃப்ரெண்டா பழகி இருக்கலாம், அம்மாவா இல்லையா? ஒருவேளை பால் வாங்கிட்டு வர்றதுக்கு சொல்லியிருப்பேன், அவள் பால் வாங்கிட்டு வந்திருப்பான். தண்ணி குடம் வந்தா வெய்யன்றிருப்பேன், தண்ணி குடம் வச்சிருப்பான். கவனி. ஒரு 100 ரூபா கேட்டிருப்பேன், கொடுத்திருப்பான். அந்த 100 ரூபானால வீடே பேய் வீடா மாறி இருக்கும். கடன் அன்பை முறிக்கும் நீ பார்த்திருப்ப, அன்பே கடனை முறிச்சிருச்சு. அவங்ககிட்ட இனி வச்சுத்தாலும் கடன் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கியாம்மா? நல்லா கவனிச்சுக்க. உன் எதிர் வீட்டில் இருக்கிற சிநேகிதன் அல்ல, உன் கூட வளர்ந்த ஒரு சிநேகிதன், உற்ற தோழன் என்று வேதத்தை நீ பார்த்திருப்ப. உற்ற தோழன், தோழனோடு நீ தோள் கொடுத்து நீ போயிருப்ப. தோழா, நீ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ யாரை நம்பி நீ கை விரிச்சு கொடுத்தையோ, யாருக்காக நீ பேரு, ஆமேன், உன் பேரு இழந்தாலும் பரவாயில்ல, அவனுக்காக அவளுக்காக உன் இருதயத்தில் அவனை நினைச்ச அந்த குடும்பத்துக்காக நீ நன்மை செஞ்ச. இன்னைக்கு நிறைய பேர் நெய்பர்ஸை ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்காங்க, படித்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, வேலையில் ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கிறாங்க. செய்தியே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? ராமன் சொல்லுங்க. ஆமாம், பணத்தின் மூலமாக வந்த ஃப்ரெண்ட்ஸ், சின்ன உதவி மூலமாக வந்த ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் வேண்டாம், ரேஷன் கடைக்கு போகும்போது அந்த பைய தூக்குறக்கு ஒரு அம்மா உதவி செஞ்சுருப்பான். அதை நண்பனா தோழியா எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவியோ அந்த கடைக்கார அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இருக்கீங்களா? சின்ன ஒரு பொருளுக்காக நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கியிருப்பேன். ஒரு மல்லிகை கடைக்காரங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பேன். அப்போ வேலை பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலை செஞ்சவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்தக்கார மூலமா வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. இருக்கீங்களான்னு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கனவு உள்ளத்தில் உலகத்தில் இருக்கீங்க. இன்னைக்கு அப்படியே உங்களுடைய கர்த்தர் உங்களை அப்படியே கண்களுக்கு முன்னாடி கொண்டு வரட்டும். ஏன் சொன்னேன்? நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப். ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்க மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்டா? அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுனால தான் உன் குடும்பம் வீதியில் நிற்கிது. உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் உன் பணம் உலகத்தில் இறந்துட்டு இருக்கிற. ஜாமீன் கையெழுத்தை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஜாமீன் ஃப்ரெண்டு. காதுல கேட்குறீங்களா? உன் புருஷனை பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்ப. அவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல,
உன் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசியிருப்பா, அது உனக்கு தேனா இருந்திருக்கும். குடும்ப அன்பை இழந்த, தேவ அன்பை இழந்த, ஜபம் கட்டாயிருக்கும், வேத வாசிப்பு கட்டாயிருக்கும், பரிசுத்தம் கட்டாயிருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, குழந்தைகளுக்குள்ள இருக்கிற உறவே கட் பண்ணி உட்கார்ந்துருப்பேன். எனக்கு எதுக்கு ஆவியானது சொல்ல எனக்கு தெரியல. நான் எடுத்து வந்த மெசேஜ் இல்லை தம்பி, 100% நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 மெசேஜை முடிச்சுட்டு 3வது மெசேஜ் புறப்படுற நேரத்தில் தான் ஆவியானவர் கொடுத்தாரு. இதை விட பியூட்டி என்ன, உங்கள் முன்னாடி தான் வசனத்தை நான் திருப்பிட்டு இருந்தேன், இங்கே சொல்ல சொன்னார். அப்போ இதில் ஒரு ப்ராஃபஸி மெசேஜ் இருக்கு, இது ஒரு ப்ராஃபஸி மெசேஜ் இருக்கு, இதில் ஒரு தீர்க்க தரிசன செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு 100% இதில் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஓ ஆமே, இயேசுவுக்கு நீ பகையாளியா, இயேசுவோடு கூட்டாளியா என்பதை இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவரோடு கூட்டாளியா இருந்தால் அவர் ஆமென் எதிராளியாக அல்ல, அவர் உன்னோடு பகையாளியாக அல்ல, அவர் உனக்கு தோழனாய் இருப்பார். என் இயேசு சிநேகிதனாய் இருப்பார். இயேசு உன்னோடு இணைந்து உன்னுடைய வியாபாரத்தில் துணை நிற்பார், உன் குடும்ப வாழ்க்கைக்கு அவர் துணை நிற்பார், உன் வேலையில துணை நிற்பார். இன்னைக்கு சொல்றேன், எந்த சிநேகிதனுக்கு நீ சாப்பாடு போட்டையோ, எந்த சிநேகிதனுக்கு உணவு வாங்கி கொடுத்தியோ, அந்த பிளேட்டை ஓட்ட பண்ணது அந்த சிநேகிதன் தான். அதனால தான் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், சிநேகிதனை நீ நம்பாத. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், ஒருவேளை படிப்பில் நம்ம படித்த காலத்தில் வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பொருளாதார உதவி செஞ்ச ஒரு நண்பராக இருக்கலாம். அடுத்தது சபைக்குள்ள வந்த விசுவாசிகளோட வந்த உறவினால வந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஹலோ, சபைக்குள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் பாருங்க. யார் வேத்த பிள்ளையோ எங்கேயோ பிறந்திருப்பீங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னு ஒன்றா இருப்பீங்க. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே ஒன்றா வந்தோடனே சர்ச்சுக்குள்ளே எதையும் பேச மாட்டீங்க, சர்ச்சை விட்டு வெளியே நின்று பேசுவீங்க, கூட்டங்க வெளியே நின்று பேசும். அப்புறம் வண்டி எடுக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேசும், அதுக்கப்புறம் ஃபோனில் பேசும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பேசும், அதுக்கப்புறம் எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னு பேசும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சபையை விட்டு அந்த ஆவி கொண்டு போயிடும் வெளியே. கரெக்டா? அடுத்த ரிலேஷன்ஸ் மூலமாய் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிங்க? உறவினர்கள் மூலமாக. ரொம்ப அண்ணன் தம்பியாக பழக மாட்டீங்க, ஃப்ரெண்டாக பழகி இருப்பீங்க. பெரியப்ப மக்கள் கசின்ஸ், பெரியப்ப மக்கள் மாமா மக்கள், மச்சான் மாப்பிள்ள, மச்சி, சித்தப்பு, ப்ரோ. சோத்ரம் ஏதோ உங்களை டச் பண்ணுற வார்த்தை தான் நினைக்கிறேன். பெட் நேம் ப்ரோ, மச்சி, மாப்பிள்ள, என்னெல்லாம் பேர். இப்போ அந்த சித்தப்பூ இல்லை, பெரியப்பூ இல்லை, எந்த பூ இல்லை. இன்னைக்கு ஃபோன் நம்பர் பிளாக்கு. அவள் வீட்டுக்கு நீ கால் முதிச்சா வெட்டி போடுவேன் அவன் பொண்டாட்டி. இவன் புருஷன் சொல்லியிருப்பான், இதுக்கு மேலே அவன் வேணுமா நான் வேணுமாங்கிற அளவுக்கு போயிருக்கும். மச்சி எங்கே போச்சு, மாப்பிள்ளை எங்கே போச்சு, மாமன் எங்கே போச்சு, அத்தை எங்கே போச்சு. ஒன்று சொல்லட்டுமா, சபைக்குள்ளே வந்தால் பிரதர் சிஸ்டர், இங்கே அண்ணன் தம்பிங்கிற உறவே வேண்டாம். வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கா 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 வரும், கா கா கான்னு. இந்த அக்கா லொக்கான்னு போய் ஒட்டாத, லிமிட்டை தாண்டி பேசாத, சாப்பாடை ஷேர் பண்ணிட்டு போகாத. அதே சாப்பாடை உனக்கு சொல்லி காமிப்பான். இருக்கியா நான் பேசுறது? ஒரு நேரம் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு லிஃப்ட் கேட்காத ஒரு பைக்கை வாங்கி நாளைக்கு அதே பைக்கை சொல்லி காமிப்பான் உலகம். அடுத்தது அவங்ககிட்ட தெரியும் காரை கேட்டால் தரமாட்டான்னு, அவங்ககிட்ட போய் எமர்ஜென்சிக்கு 4 வீலரை கேட்காத. உனக்கு எமர்ஜென்சின்னு 100 ரூபா போட்டு செலவு பண்ணி பஸ்ஸில் போ, இல்லை காரில் அடுத்தவன் காரில் வாடகைக்கு போ. அடுத்தது உனக்குன்னு ஒரு வேளை ஃபோன் பேசுறதுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவன்கிட்ட வாங்கி பேசாத. ஃப்ரெண்ட்ஷிப் எங்கெல்லாம் உடையுது பாரு. இன்னைக்கு சொல்லித்தரேன், ஒரு 100 ரூபாவில் வந்து நின்னது இன்னைக்கு அந்த குடும்பத்தினாலும் குடும்பம் இன்னைக்கு ரோட்டில் நிற்கும். இன்னைக்கு ஆவியான உங்கள் மனசை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டேன், வசனம் என்ன செய்தான்
உங்களை கிளீன் பண்ணது. அப்போ என்ன அர்த்தம்னா, சிநேகிதன் மூலமாய் வந்த பகை. சிநேகிதனுக்காக பொண்டாட்டிய தூக்கி எறிஞ்சிருப்ப நீ, சிநேகிதிக்காக புருஷனை தூக்கி எறிஞ்சிருப்ப நீ சிநேகிதற்காக பெத்த புள்ளைய தூக்கி எறிஞ்சிருப்ப நீ. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டும், இப்ப அவன் பேக்கு. என்னைக்கோ ஒரு உதவி செஞ்சான்னு சொல்லி நீ அவனோட க்ளோஸ் ஆகாத, அவன் உனக்கு பகையாளியா மாறுவான். திரும்பியும் சொல்றேன், ஆண்டவரை காட்டிலும் எதன் மேல் அன்பு அதிகமா வைக்கிறியோ அது உன்னை எதிராளியாய் மாறும். எதிராளியாய் மாறும். சிஸ்டர், பகை. பணம் உனக்கு பகையை கொண்டு வரும், இடம் உனக்கு பகையை கொண்டு வரும், உறவு உனக்கு பகையை கொண்டு வரும், ஐக்கியம் உனக்கு பகையை கொண்டு வரும். சகோதரனே, இன்னைக்கு உன்னுடைய ஐக்கியம் பகையை கொண்டு வந்திருக்கிறது. ஹலோ, உன் குடும்பம் எப்படிமா இருக்கு? இன்னைக்கு ஆவியானவனோட பேசுறாரு. தேவ பிள்ளையே, எந்த சிநேகிதனை நம்பி நீ உட்கார்ந்தையோ அவனால் இன்னைக்கு தேவனை விட்டு நீ தூரமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பையா? ஆண்டவரே, நான் இந்த சிநேகிதனால நான் இன்னைக்கு பகைஞா நான் நிற்கிறேன். நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் யாரோ நான் யாரோ. நேற்று வரைக்கும் மாமா மாப்பிள்ளை மச்சான், இன்னைக்கு உறவு உடைஞ்சு சீரழிஞ்சு கிடக்குது. அதுக்கு காரணம், உன்னுடைய லிமிட்டை தாண்டி அன்பு நீ வைக்கும்போது அங்க தேவனுடைய கரத்தை நீ உணராம மனுஷனை நம்பி இருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டுறவுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த ஒட்டுறவு இன்னைக்கு அண்ணன் தம்பியும் கூட இன்னைக்கு பங்காளி சண்டையை போட்டுட்டு இருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க காரணம் ஆண்டவர் சொல்றாரு. அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், சத்தமா கையோ கொடுத்து சொல்லு, சிநேகிதனை நம்பாத. பின்னாடி சிநேகிதனை நம்பாத, சிநேகிதனை நம்பாத. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு ஆளு கை பிடிச்சே இழுத்துட்டு இருக்காதீங்க. லெஃப்ட் ரைட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு சும்மா சொல்லுங்க, சிநேகிதனை நம்பாத. ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக பாருங்க, நம்ம ஒரு ஃப்ரெண்டை விட்டு அடுத்த ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அவெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணான். இவ பாரு எப்படி ஃப்ரீயா பேசுறா. அந்த ஃப்ரீ இப்போ என்ன ஜோனா மாறிடும்? ஃப்ரீ ஜோன், கம்ஃபர்ட் ஜோன். இப்போ அந்த ஜோன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துக்குன்னு எவ்வளோ அக்கறையா பேசுறா. நான் இல்லைன்னா என் பிள்ளைய கேர் பண்ணிக்கிறா, நான் இல்லைன்னா என் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறா, நான் இல்லைன்னா அந்த ஃபேமிலியை ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்கிறா. ஹலோ, அப்படி யாராவது இருக்காங்களா? இருந்துட்டாங்கன்னா தன்மையும் சொல்றேன், நம்பாத. இது ஒரு ப்ரொஃபஸி மெசேஜ். ஒரு மாதிரி சில மாதிரி உட்கார்ந்துருந்தா அம்பேத்கர் சில மாதிரி உட்காராத. எல்லாத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன், திரும்பி பார்க்காத. இது அப்படியே உன் லைஃபுக்கு எடுத்துக்க. ஒருவேளை ஒரு ஜாப் ஃப்ரெண்டாக இருப்பான், ஜாப் ஒர்க்கராக இருப்பான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பான், அவனை மலையாக நம்பாத. பைபிள் சின்ன ஜாப் ஒர்க், ஒரு வேலையை பிடிச்சி கொடுத்துருப்பான், ஒரு மாத ஃபீஸுக்கு சின்ன ஒரு 100 rupees ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒன்றா சேர்ந்து போயிருப்பீங்க, அடுத்த கல்யாணத்தில் நீங்கள் தனியாக போவீங்க. அப்புறம் வீடு ஒன்றா பக்கத்துலேயே கட்டிக்கலாம்னு நினைப்பீங்க, ஏண்டா கட்டணும்னு நினைப்பேன். வீடு பக்கத்துலேயே போய் ஒன்றா இருப்போம். அந்த வாசல் நீ இரு, இந்த வாசல் நீ இரு. அண்ணன் தம்பினாலேயே இருக்க முடியலன்னா அடுத்தவனால இருக்க முடியுமாப்பா? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்குறீரு? ரொம்ப பகையாக இருக்காங்க. பகை எதனால ஆச்சுன்னு தெரியலையா, நீ கொஞ்சம் சொல்லி கொடு. பகையானதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இவன் ரொம்ப
ரொம்ப விஷம். தேவன் சொல்லிட்டாரு, வருமுன் காப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் போர்டு எழுதி போடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறது எதுக்கு தான் ஜெபிக்கணும் தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஜெபிக்கிறது ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, இனி நான் சிநேகிதனை நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், பகைன்னு செய்தி தலைப்பை கொடுத்துட்டாரு. பகை எதுலெல்லாம் வருதுன்னு எழுதி காமிச்சார். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய நேரத்தில் கடைசி மினிட்ல தான் ஒரு மனுஷனுடைய விஷம் தெரியுது. அவன் நாவில் பாம்பின் விஷம் இருக்கு. அவன் கண்களில் பொறாமையின் கண்கள் தெரியாம போயிருது. அவன் கைகள் நமக்கு விரோதமாக நிற்பது தெரியாம போயிருது. மனுஷனுக்குள்ள இருக்கிற கேரக்டர் நல்லா புரிஞ்சுங்க. அவன் பொசசிவ் உள்ளவன், பொறாமப்படுறவன், எரிச்சல் உள்ளவன், கசப்பு நிறைந்தவன். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஏற்கனவே சொன்னதான், உன்னை ப்ரோன்னு கூப்பிடுறவன் தான் உனக்கு எதிரியா மாறுவான். உன்னை மாமன், மச்சான், மாப்பு, சித்தப்பு, நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருங்க. உங்களுக்கு ஒரே ரிலேஷன் தான், ஜீசஸ் 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 ஜீசஸ். ரிஃபைன் பண்ணிட்டு போங்க, டியூன் பண்ணிக்கங்க, உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் என் லைஃப்பை நீங்கள் டர்ன் பண்ணி, யூ டர்ன் பண்ணி நான் திரும்பி வரப்போகிறேன். நான் மீண்டும் உம்முடைய அண்டையில் நான் வந்து நிற்க போகிறேன். எந்த இடத்துல நீங்கள் நிற்க வச்சிங்களோ அதே ஜபத்தில் நான் வந்து நிற்க போகிறேன். என் ஜபத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என் விசுவாசத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நண்பர்களால், சிநேகிதர்களால் வந்த விளைவு, என் குடும்பத்தில் நான் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை ஒருவேளை உங்க லைஃப்ல எவன்லாம் உங்களுக்கு சிநேகிதன் சொல்லி உன் கூட இருக்கிற ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இன்னைக்கு சொல்றேன், ஆமென், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு சொல்லுங்க, வெளியே போகும்போது கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம், கெட் அவுட். இனி என் கண்கள் சிநேகிதனை நம்பாது. இனி எனக்கு ஒரே ஒரு சிநேகிதன், only one Jesus, only one Jesus, Jesus only. எனக்கு அவர் மட்டும் போதும். யாரெல்லாம் அப்படி போறீங்களோ எழுதி கொடுக்கிறேன். எந்த சிநேகிதனாலும் வீட்டுக்குள்ள சண்டை வந்ததோ, எந்த சிநேகிதனாலும் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதோ, எந்த சிநேகிதனாலும் குடும்பம் நடுவில் இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் அவர் நடுவில் வந்து நிற்க போறாரு. அவரும் குடும்பத்தின் நடுவில் வந்து இருக்க போறாரு. உன் பிள்ளை நடுவில் வந்து இருக்க போறாரு. உன் பொருளாதாரத்தை பிளஸ் பண்ண வர போகிறாரு. உன் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வர போகிறாரு. Turn out the name of Jesus, the name of Jesus. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டு, பகையாளியாக்கி வைத்திருக்கிற பிசாசே, அண்ணே அண்ணே அண்ணே, யாரையும் நீ அண்ணனா வைக்காதே. ஏசு அண்ணனை மட்டும் நீ அண்ணனா வை. யாரை நீ அக்கா அக்கா நீ நம்பாத. ஏசு அண்ணனை மட்டும் நீ நம்பு. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிநேகிதன். அம்மா அம்மா அண்ணா அம்மா அன்பு கிடைக்காது. உன் அம்மா ஸ்தானத்திலையும் கூட நீ அம்மாட்ட போய் நின்னா, அம்மாவுக்கு எந்த பிள்ளை அதிகமாக பணம் கொடுக்குதோ அந்த பிள்ளை தான் அந்த அம்மா நேசிக்கும். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை மூத்த பிள்ளை அதிகமாக நேசிக்காது, இளைய பிள்ளை அதிகமாக நேசிக்கும். இப்பவே தெரியுது, அப்பா வந்து என் மேல அதிக அக்கறை காட்டல. அப்பாவை நான் இப்படி நம்பியிருந்தேன். கடைசி நேரத்தில் என் கடைசி தம்பிக்கு எல்லா சொத்தை எழுதி வச்சு செத்து போயிட்டாரு. நிறைய பேர் சொல்லியிருக்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவரே, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், இங்க கவனி, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், என் அம்மாவே என்னை விட்டுட்டு போனாலும், தேவனே நீ சொன்ன வார்த்தை, என் அம்மாவை நான் ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அம்மா ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஜாலியாக யாரை பார்த்தேன், யாரை பேசினேன், யார்கிட்ட பழகினேன் எல்லாம் அம்மாட்ட ஒப்பிக்கிறது. ஏன்னா உன் தப்பை கண்டிக்க மாட்டால, அதனால உன் அம்மா உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பா. எவ உனக்கு தப்பை கண்டிக்கிறாளோ அவன் தான் குட் ஃப்ரெண்ட். உன் தப்பை மறைக்கிறா, நாட் குட், பேட் ஃப்ரெண்ட்.
எனி ஃபாதர்ஸ், எனி மதர்ஸ், இன்னைக்கு நான் சொல்றேன், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், உன் பிள்ளையினுடைய தவறாய் நீ சுட்டி காண்பிப்பாய் என்றால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் சிறு வயதில் ஒரு குட்டி கதை என் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குமே இந்த கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் அண்ணன் தம்பி, அவ்வளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு டெய்லி அன்னைக்கெல்லாம் நடந்து தானே போகணும், நடந்து போகணுமா. இப்படியே நடந்து போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அந்த போகிற வழியில் தோட்டத்தில் புடலங்காய் தொங்கிட்டு இருந்தது. என்ன தொங்கிட்டு இருந்தது? புடலங்காய் தொங்கிட்டு இருந்தது. இந்த புடலங்காவை பார்த்து அந்த ஃப்ரெண்டு என்ன செய்கிறான், தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், டே அந்த புடலங்காவை போய் பொறிச்சிட்டு வந்துடலாமடா அப்படின்னு சொல்ல, அவன் உன்னை பிடுங்கிட்டான், இன்னொருத்தன் உன்னை பிடுங்கிட்டான். 2 புடலங்காவும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ எந்த புடலங்காவை பிடுங்கலான்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானோ, அந்த பையன் கையில் புடலங்காவை கொண்டு போய் எங்கள் அம்மாவிட்ட வீட்டில் கொடுத்துட்டு, சாமி நீ எங்கிருந்து கொண்டு வந்த? மம்மி நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்படியே தோட்டத்தை பார்க்கும்போது அங்கே நல்ல பெரிய புடலங்காய் தொங்கி இருந்தது, அதை பார்த்தேன்னா சந்தோஷமா அதை நான் பறிச்சிட்டேன் மம்மி. சரி சாமி, என் பிள்ளை சாமி கெட்டிக்கார சமத்து, வா அதை பொறிச்சு நல்லா வணக்கி சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன் நீயும் சாப்பிட்றேன் ஊட்டி கொடுத்துட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு மூலமாக ஒருத்தன் பிடிச்சிட்டு போனானே, அவன் வீட்டுக்கு போய் புடலங்காவை கொண்டு போய் இவன் சந்தோஷமா மம்மி அப்படின்னு, மம்மியா ஸ்கூலுக்கு விட்டனா புடலங்காவை எங்கே இருக்கு விட்டனாடா அப்படின்னு கேட்க, அந்த புடலங்காவை வாங்கிட்டு எங்கேருந்துடா வந்தது, மம்மி நானும் அவன் ஃப்ரெண்டை பேரை சொல்லி நாங்கள் 2 பேர் போனோமா, தோட்டத்தில் புடலங்காய் இருந்துச்சா, என் ஃப்ரெண்டு சொன்னா இது பறிச்சுட்டு போகலாமடா, நம்ம மம்மி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னான், அதனால் கொண்டு வந்தேன். இப்போவே எழுந்துடுறா, காதை பிடிச்சி திருகிட்டு இழுத்துட்டு போய், எங்கடா பொறிச்ச? தோட்டத்தில் பறிச்சேன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரன்ட்ட போய், சாமி மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் என் பிள்ளை என்ன பண்ணிருச்சுங்க, இந்த புடலங்காவை பறிச்சிருச்சுங்க, அதனால் இனிமேல் என் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அந்த புடலங்காவை விட்டு போட்டு அந்த தோட்டத்துக்கார்ட்டையே கொடுத்துட்டு இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துருச்சு. நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, பொறிச்ச பண்ணுற, அவங்க அம்மா ரொம்ப சூப்பராக சுவையாக சமையல் செஞ்சு கொடுக்க, இவன் சாப்பிட 2 கடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு. திரும்பி அடுத்த நாள் அதே மாதிரி போக, தோட்டத்தில் போக, அடே மாம்பழம் பழுத்திருக்கிறாதே அப்படின்னு இவன் சொல்ல, இன்னைக்கு கூட இருக்கிறவன் சொல்கிறான், டே மாம்பழமா, ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம், எங்கள் அம்மா அடின்னு அடிச்சு அடுத்தவன் பொருளை திருடக்கூடாதுன்னு சொல்லி என்னை கண்டிச்சாங்கடா, அதை கொண்டு போய் திருப்பியும் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்கன்னு எங்கள் அம்மா காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொடுக்க வச்சுட்டாங்க. இனி நான் அந்த தோட்டத்து பக்கம் மாம்பழமெல்லாம் திருட வரமாட்டேன், நீ வா, உனக்கு கிடைக்காட்டி என்ன நான் போய் திங்கிறேன்னு சொல்லி மாம்பழத்தை பறித்து வீட்டில் போக, ஒன்று அவங்க அம்மாவை கொடுக்க, இன்னொன்று இவன் திங்க, 2ம் சாப்பிட்டாச்சு. இது இப்படியே கதை எப்படி வளர்ந்து வரான். அவன் நல்ல ஃப்ரெண்டு, அவன் விட்டுட்டு போயிட்டான், இவன் தனியாக அவன் சின்ன வயசுலேயே திருட்டு என்னாச்சுங்க, அப்படியே பழகி கடைசியில் பெரிய திருடனா மாறிட்டான். இன்னொருத்தன் ஃப்ரெண்ட் இருந்தானே, அவன் என்ன பண்ணான் சொல்லுங்க, கதை தெரியும் தானே, அவன் எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல ஒரு ஆஃபீஸராக வந்துட்டான். இருக்கீங்களா? கடைசியில் பார்த்தா ஒரு நாள் இவன் பெரிய ஒரு கொலை பண்ணி ஒரு கொள்ளையடிச்சு இவன் அப்படி ஒரு தண்டனை பண்ணினதுனால இவனுக்கு ஒரு தூக்கு கயிறு வந்துடுச்சு. தண்டனை தூக்கு கயிறு. இருக்கீங்களா? தூக்கு கயிறு வந்த உடனே இப்போ திருடன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், கடைசி ஆசை உனக்கு என்ன அப்படின்னு தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க. இந்த போலீஸ்காரங்கிட்ட இவன் சொல்கிறான், சார் ஜெயிலர்கிட்ட இவன் சொல்கிறான், சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்னப்பா ஆசை? எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை, எங்கள் அம்மாட்ட ஒரு கதையை மட்டும் சொல்லணும், எங்கள் அம்மாவை வர சொல்லுங்கன்ட்டான். நல்லா கவனிங்க, இவங்க அம்மாவை கதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்றான். உங்க அம்மா அழுன்னு அழுதுட்டு இருக்குது. எங்கள் அம்மா வர காதலை கூப்பிட்டு, இங்கே வாம்மா, நீ என்னை பெத்தெடுத்த மகராசி, இங்கே வா, காதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் வந்தன காதை வாயை வச்சு ஒரு கடிச்சு துப்பிட்டான். எப்படி? காதை கடிச்சு துப்பிட்டான். என் காதுடா. அன்னைக்கே நான் புடலங்கா திருடும் போது நீ என்னை திருடாதேன்னு சொல்லி இருந்தீன்னா
நான் இன்னைக்கு தூக்கு கயிறு என் கழுத்துக்கு வந்திருக்காது. எந்த ஃப்ரெண்டு அவங்க அம்மா காதை பிடிச்சி திருகிது திருடக்கூடாது தப்புன்னு சொல்லி கொடுத்தாலும் அவன் இன்னைக்கு ஆஃபீஸராக இருந்து எனக்கு அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அவன் இன்னைக்கு அதிகாரியாக உட்கார்ந்துருக்கிறான். என்னை திருடாதேன்னு சிறு வயது நீ கற்றுக் கொடுக்காததுனால எனக்கு கொடுத்த தண்டனை உன்னாலதான் சொல்லி காதை கடிச்சு துப்பிட்டு இப்படிப்பட்ட எனக்கு தாயே இல்லைன்னு சொன்னானா? தேவ பிள்ளையே, இது கதையா இருந்தாலும் உங்களை உணர்த்துவதற்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உன் பையனை நீ ஃப்ரெண்டா பழகு, உன் பிள்ளைகிட்ட நீ ஃப்ரெண்டா பழகு. பட் அவளுடைய தவறை மறைக்கிற ஃப்ரெண்டா இராம நீ அம்மாவா தான் இருக்கணும். நீ எதிரியா மாறக்கூடாது. அம்மாவா இருந்தாலும் அவன் தவறை சொல்லும் பொழுது அந்த தவறை என்கரேஜ் பண்ணக்கூடிய அம்மாவாய் மாறிடாதபடிக்கு அந்த பிள்ளையை தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அப்பாவா அம்மாவா மாறிட்டீன்னா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஆமா, நீங்க செய்யற பாவத்தை உன் அண்ணனுக்கு சொல்லிட்டு இருக்கிற, நீ செய்யற தவறு உன் தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிற. அப்பா அம்மாவுக்கு தெரியாம அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஷிப் அப்பாட்ட சொல்லிடாத, அம்மாட்ட சொல்லிடாத. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் என் அக்கா தான் உட்கார்ந்து இருந்தீன்னா அவள் ஒருவேளை உன் தவறை கண்டிக்காமல் இருப்பாள் என்றால் ஒரு நாள் இந்த பொடலங்கா வாங்கி திருடி தூக்கு கயிறுக்கு மாட்டும் போது காதை கடிச்சு துப்புனானே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மகனே உன் வாழ்க்கையில வந்துவிடும் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஒருவேளை உன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம். தவறும் பொழுது அந்த தவறை திருத்துகிற அக்கா தான் உண்மையான அக்கா. ஒரு தப்பு செய்யும் போது எந்த அண்ணன் செய்யாதரா தம்பி அப்படின்னு எந்த அண்ணன் சொல்றானோ, தம்பி சொல்றானோ, வயது வித்தியாசம் அல்ல. ஒருவேளை நீ நண்பனா இருக்கலாம், ஆனால் அந்த தவறுக்கு உடந்தையா இருப்பாய் என்றால் ஒரு நாள் இந்த உடந்தை ஒரு தூக்கு கயிறுக்கு வந்து நிற்க விடுமே. என் சகோதரி, சகோதரா, பாவத்தை மூடி மறைக்கிறவன் விசுவாசி அல்ல. பாவத்தை தேவ சமூகத்தில் மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அதை தேவ சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கமா. இந்த செய்தி தொடரும். அடுத்த வாரம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு சிநேகிதரை நம்ப வேண்டாம், இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. நமக்கு மெயின் தலைப்பு என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. பகை. அப்ப பகையினுடைய நம்பர் 1 போட்டுக்குங்க, சிநேகிதரை நம்பவே. அடுத்தடுத்த ஆள் இருக்காங்க, வீட்டில் போய் வாசிங்க. இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ். பட் இந்த மெசேஜ் உங்க லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் பண்ணணும். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் 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 என் வீடுகள் இப்படி இருக்கிறது? வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, பிரிவினை, கசப்பு, சண்டை, கஷ்டம், தரித்திரம், பண பிரச்சனை. ஏன் மாற மாட்டேங்கிறாங்க? நான் நினைக்கிறேன் பகையினுடைய அடுத்தம். இந்த பகை வந்த காரணம் இப்ப போய் பேசுங்க. உங்க பிள்ளைய கண்டா பிடிக்காது, பிள்ளைக்கு உங்களை கண்டா பிடிக்காது. என்ன நீங்க தவற கண்டிக்கிறீங்க பாத்தீங்களா? தவற சுட்டி காண்பிக்கிறவன் சிநேகிதன். எனக்கெல்லாம் என் மனைவி ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு டிவோர்ஸு, இன்னைக்கு சாகிற மாதிரி செத்து போறேன்னு உட்கார்ந்துருக்கிற. அம்மா, நான் உன்னை சொல்றேன், டெய்லி நீ சாகிற நிலைய மாறி இன்னைக்கு சொல். தவறை சுட்டி காண்பிக்கிற கணவனா என் கணவனை மாற்றும் ஆண்டவரே. என் தவறை நான் செய்யும் பொழுது எனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிற கணவனை எனக்கு தாரும். என் மனைவி என் தவறை சுட்டி காண்பிக்கக்கூடியவளாய், தட்டி கேட்கக்கூடியவளாய், அவளை நிரூபித்து நான் சரியாய் தவறு செய்ததை நியாயப்படுத்துகிற விசுவாசியாயிராதபடி என் தவறுகளை நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்லொரு கணவனாய் மனைவியாய் மாற்றும். ஜோமனு, நீ தவறும் போது உன் சின்ன பிள்ளை வந்து உன்னை கண்டிக்கும் போது உன்னை ஏற்றுக்கொள். வயசு பார்க்காத. காதலுக்கு கண்ணில்னு யார் சொன்னது?
காதலுக்கு கண் இருக்கு. உலகமெல்லாம் பூனை பால் குடிக்கிற மாதிரி தான். அந்த கண்ணில் அந்த பூனைக்கு பாலை மட்டும்தான் தெரியும். உலகமெல்லாம் பார்க்கலன்னு மூடி வச்சுட்டு இது கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்குது. உன் பிள்ளையினுடைய காதலுக்கு நீ துணை போனா என்றால், உன் மகனுடைய காதலுக்கு துணை போவா என்றால், நாளைக்கு அவன் மாப்பிள்ளையோட வந்து நிற்பா. நாளைக்கும் இன்னைக்கே அந்த காதலுக்கு எதிரியா நிக்கலைன்னா, ஃப்ரெண்டா தான் நான் பழகினா, நாளைக்கு ஃப்ரெண்டு லவ்வரா மாறுவா, லவ்வர் வைஃபா வந்து நிற்பா. உன் பிள்ளைய லிமிட்டுக்கு மேல ஒரு ஆண்களோட பேச விடாத. மாமன், மச்சான், மாப்பிள்ளை, அண்ணன், தம்பி, பெரியப்ப மக்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. பரிசுத்தம்ங்கிறது ஹலோ ஆரம்பிக்க வேண்டியது சபையில் அல்ல. பரிசுத்தம் ஆரம்பிக்க வேண்டியது வீட்டுக்குள்ள. பரிசுத்தம் ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா, வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. காலேஜ் போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, என் பிள்ளைய பத்தி நான் சாட்சி சொல்ல முடியும். என் பிள்ளை உத்தமி, என் பையன் உத்தமன். அவன் எவன் முன்னாடி நின்னாலும் என் பிள்ளை தவற மாட்டான், என் பையன் தவற மாட்டான். என பாவத்தை பாவனு காமிச்சு கொடுத்திருக்கிறேன். நீங்களே ஃப்ரெண்டா பழக வைப்பீங்களா? நீங்களே அனுப்பி விடுங்க கேக்க கொடுத்து, பர்த்டே பார்ட்டின்னு நீங்களே அவன் கூட அவுட்டிங்னு கூட பைக்கில் உட்கார வச்சு அனுப்புவீங்களா? அண்ணன் தானே. இப்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், உன்னுடைய அண்ணன் தம்பியவே டச் பண்றது ஏஜ்டு ஆயிடுச்சுன்னா, மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா, உன் பிள்ளைகளை அண்ணன் தம்பின்னு கூட தொட விடாத. அந்த மகள் ஏஜ்டு ஆயிட்டாளா, மெச்சூர்டு ஆயிட்டாளா, வயதான தாத்தா பாட்டின்னு சொல்லி கூட பக்கத்தில் இருக்க விடாத. பாவத்துக்கு கண்கள் இல்ல, பரிசுத்தத்துக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும். கடைசியில உன் பிள்ளை பரிசுத்தத்தை இழந்துட்டான்னு உட்கார்ந்து ஆண்டோட சமத்தில் அழுகாத. திருமணமாவதற்கு முன்பாக எந்த வாலிப பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிப பையனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி தோள் மேல கை போட்டு எந்த பொண்ணோட நீ போக கூடாது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி எந்த பையனோட தோள் மேல கை போட்டு வாழக்கூடாது. என் அண்ணன் மாதிரி அடிச்சு வளர்ந்த அவன் கிட்னாப் பண்ணிடுவான் உன் பிள்ளைய. இப்போ பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் எங்க பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரீடமே கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரியுது உங்க மனசுல இருக்கிற கேள்வி. நான் இப்படி கண்டிச்சேன்னா, அவன் ஃப்ரெண்டு தானே பழகிறான், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க அம்மா எப்பவுமே சந்தேக புத்தி, தவறான சித்திரத்தை நீ கொண்டு வராத. பிள்ளைய பார்க்கிற பார்வையில பரிசுத்தமா பாரு. ரெண்டாவது, அவளுடைய நடக்கையிலேயே தெரிஞ்சுக்கணும் பிள்ளை எங்க போறான்னு. லிமிட்டுக்கு மேல காதுல மொபைல வச்சிருக்கிறான்னா அவன் லிமிட்டை தாண்டிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பிள்ளை தனிப்பட்ட முறையில உட்கார்ந்துட்டு போனை நோண்டிட்டே இருக்கிறான், நீ வரும்போது மொபைலை ஒழிச்சுக்கிறான்னா தவறிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு ஸ்கூல் டைமை விட அன்டைம்ல அவ போறான்னா, மிக பாரத்தோட பேசுறேன். சமீபத்தில் ஒரு பொண்ணுடைய லைஃப்பை பற்றி நான் கேள்விப்பட்டேன். போன வாரத்தில் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு கண்டிக்க முடியல. அந்த புள்ளி இப்போ கல்லூரி போனா, ஹலோ நடந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பேசிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான். 2 மொபைல் போன் வச்சிருக்கிறா. இந்த நபர்கிட்ட என்ன செய்யறான், இந்த மொபைலை காட்டிட்டு சொல்றான். ஒரு இந்த தெரிஞ்ச அந்த ஃபேமிலியை தெரிஞ்ச இன்னொரு பிரதர், அவர் எங்கிட்ட சொல்றாரு, ஐயா இவ போன வருஷம் ஒரு பையனோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறா. காலேஜ் போற பொண்ணு போன வருஷம் ஒரு பையனோட வாழ்ந்தாளாம். அவனை விட்டுட்டு இப்ப செகண்ட் இயர்ல இப்ப வேற ஒரு பையனோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். 2 பேரும் இன்னைக்கு செல்ஃபி எடுத்த போட்டோவை என் கண்ணால என் கண்ணுல பார்த்துட்டேன். பணம், ஆடம்பரம். கேட்டா சொல்றாளாம்,
எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், எங்க அப்பா அம்மா முக்கியம் இல்லைன்ட்டா. பிள்ளைகளை பெற்றிருக்கிற மகராசன்களே, நான் திரும்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, போன வாரமே நியூ லைஃப்பை பற்றி பேசினேன். இந்த நியூ லைஃப்பை பற்றி, புது வாழ்வு. இளைய குமாரன் வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டு வந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், உன் பிள்ளைய இன்னொருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது பரிசுத்தமா உன் பிள்ளைய சாட்சி கொடுத்து சொல்லு, இவள் தூய்மையானவள் உன்னால சொல்ல முடியும்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த பையன் என் மகன், இவன் தூய்மையா இருக்கிறவன், சரீரம் தூய்மையா இருக்கு, அவன் இருதயம் தூய்மையா இருக்குது, அவன் மொபைல் தூய்மையா இருக்குதுன்னு உன்னால சாட்சி சொல்ல முடிஞ்சா, உன் பிள்ளைய நம்பி ஒரு குடும்பம் உள்ள வரப்போகுது. அந்த குழந்தைக்கு ஏமாற்றத்தை நீ கொடுத்துட்டீன்னா, நீ நிறைய குழந்தைங்களுக்கு பிள்ளை இல்லாம போயிருது, அவங்க வீடு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் செழிப்பு இல்லாம போயிருது, ஆசீர்வாதத்தை இழந்து சாபம் உள்ள குடும்பமா மாறுது. இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, நிறைய வாலிப பெண்கள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, உங்க குடும்ப ஜெபத்தில் உட்கார மாட்டேங்கிறாங்க, பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? உன் பிள்ளைய நீ வெளியே பார்க்கிற பார்வை வேற, உன் பிள்ளை வாழ்ற வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு விட்டு போயிடுச்சுன்னா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த பெண் குழந்தை குறித்து சொல்றனோ அந்த பெண் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இந்த நபர் இன்டைரக்டா அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கிறாரு, பாபா நீ யார்ட்டி பசங்கிட்ட க்ளோஸா பேசாத, க்ளோஸா பழகாதேன்னு அந்த சொன்ன நபர்கிட்டயே இவன் சண்டைக்கு போயிருக்கிறா. அந்த நபர் சொல்றாரு, பாஸ்டர் ஐயா, பெண் பிள்ளைங்க வச்சிருக்கவங்களும் ஆண் பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம், மொபைல் உலகத்தில் இருக்கிறோம், புகைப்படம் என்கிற வேர்ல இன்னைக்கு அசுத்தம் நடந்து கொண்டு இருக்குது ஐயா, என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல ஐயா, ஜெபிங்கன்னு சொன்னாரு. ஆமென். ஹலோ அம்மாமார்களே, அப்பாமார்களே, அதனால பிள்ளை தப்பு செய்வான் நீ பயந்துராத. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அந்த பொடலங்க கதையை மனசுல வச்சுக்க. வீட்டுக்குள்ள 5 ரூபா திருடுனான்னா அதை திருட்டுன்னு சொல்லி கொடு. உங்க அப்பா மொபைல் இருந்து கூகுள் பேல பைசா எடுக்கிற அளவுக்கு நீ ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறீன்னா இது ஃப்ரீடம் இல்ல, நாளைக்கு நான் பிளைண்ட் ஆக்கிடுவா, குருடான் ஆக்கிடுவா. பசங்களை நம்பி நீ உட்கார்ந்து இருக்கிற என் பையன் எந்த தப்பு பண்ண மாட்டான்னு இன்னைக்கு சொல்றேன். அவன் பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்க, மொபைல் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்க, மொபைலுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சுக்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றான்னா பெட்ரூம்ல இல்ல, அந்த கம்ப்யூட்டர் ஹாலில் வச்சு யூஸ் பண்ணு. பர்சனல் நம்பருங்கிறது அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க அப்பா அம்மாவோட மட்டும்தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுமே அல்லாம தனியா லீவ் விட்டுட்டாங்கன்னு மாமா வீட்டு அத்தை வீட்டுக்குன்னு உன் பிள்ளை அனுப்பிடாத. ஃப்ரெண்டா தான் ஆரம்பிப்பாங்க, வாழ்க்கை பாவத்தில் விழுந்து போயிருவாங்க. பாரத்தோட பேசுறேன். பகைங்கிற தலைப்பில் இது ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்றேன், சிநேகிதரை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பா அம்மாவுடைய சீக்ரெட்டை, உங்க ஃபேமிலி சீக்ரெட்டை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஹெல்ப் பண்ணியிருப்பான், உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், பைசாவை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு சொல்றேன், உன் மைண்டு சபலமாகிற மாதிரி, சபலம்னு என்னது, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் உன் மைண்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஓப்பன் ஹார்ட், மம்மி டாடி கிட்ட போய் ஓப்பனா சொல்லிடு, அப்பா மம்மி இப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய மைண்டுக்கு வந்துட்டே இருக்குது. பேரண்ட்டுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் கொடுக்குறேன், ஒருவேளை உங்க குழந்தையை உங்களிடத்தில் ஹலோ ஓப்பனா பேசுறதுக்கு அனுமதிங்க. அந்த குழந்தை சில தவறுகளை இப்படி நடந்த ஒரு சூழ்நிலையை சொல்லும் போது
உன் பிள்ளைய நம்பு, உன் பிள்ளை தவறாது. அந்த பிள்ளை சாக்கடையிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த குழந்தைகிட்ட சொல்லு, மம்மி அந்த பையனை நான் அவாய்ட் பண்ண விரும்புறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம், அவாய்ட் பண்றேன், ஆனாலும் அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லி எனி டீச்சர்ஸ், எனி ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் பெரியவங்க சொல்லி விட்டுறாத. சின்ன குழந்தை சொல்றது நம்பு. அந்த குழந்தை நீ பெற்றெடுத்த பிள்ளை உனக்கு ஒரு நாள் துரோகம் பண்ணாது. எல்லாவற்றுக்கும் மேல நாம் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். நீ அவளுக்கு ஃபீட் பண்ற, ஃபீடிங் சாப்பாடு கொடுக்குற, செலவு பண்ற, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற, பொருள் வாங்கி கொடுக்குற, ஸ்கூல் ஃபீ கட்டுற, காலேஜ் ஃபீ கட்டுற, இது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. அவள் பரிசுத்தமாய், அவன் பரிசுத்தமாய் ஹோலி லைஃபை அவளுக்கு கற்றுக் கொடுக்கிற பேரண்ட் தான் நல்ல பேரண்ட். அம்மா, உன் புள்ள படிச்சு வேலைக்கு வரணும் நீ ஜெபிக்கிறத விட இன்னொருவனுடைய கையை கொடுக்கிற, பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் என் குழந்தைங்கிட்ட ஃப்ராங்கா இருக்கணும். எங்கிட்ட எதுவுமே மனசுல விரைக்காம மனம் திறந்து பேசணும். அப்பா அம்மாவை நம்பணும். எல்லாவற்றுக்கும் மேல வசனத்துக்கு பயப்படணும். நீ ஜெபம் பண்ணு. அவ வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறத விட, அவன் வேலைக்கு போய் உனக்கு பணத்தை கொடுக்கறத விட, பாவம் வாசப்படியில படுத்து கிடந்தால் அது சம்பளம் வீட்டுக்கு மரணம் கொண்டு வரும். சில ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு டிலே ஆக காரணம் உங்க இருதயத்தை திறந்து குழந்தைகளோட டார்ச்சர் பண்ணி பேசிடாதீங்க. ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளை சொல்றத அப்பாட்ட சொன்ன, அப்பா என்ன திட்ட மாட்டாரு, அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்பு, என் மேல என்ன நேசிக்கிறதுனால அப்பா என்ன நம்புவாருன்னு எந்த பிள்ளை நம்புமோ அந்த பேரண்ட் குட் பேரண்ட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் இளம் பிராயத்தை நினைச்சு பாருங்க, உங்க சிறு வயதை நினைச்சு பாருங்க. சின்ன வயசுலயே நீ ஒளிஞ்சு தவறு செஞ்ச போது உன் அப்பா அம்மா உன்னை கண்டிக்காததுனால இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாம நீங்க படுற பாடு உங்கள் இருதயத்துக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பிரதர், நான் செய்யற பாவம் என் சந்ததியை தொடர்ந்து விடும். நான் செய்யற பாவம் என் பிள்ளையை சாபத்துக்குள்ளாக்கி விடும். இன்னைக்கு நீ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு, என் குழந்தைக்கு நான் மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே, என் மனைவிக்கு நான் மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே, என் சபைக்கு நான் மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே. வாலிபனே, ஹலோ, விசுவாசிகளுக்கு இளமையிலே நீ மாதிரியாயிரு என்று பைபிள் சொல்லுகிறது. வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரின் நின்னை, உன் இளமையிலே நீ கர்த்தருக்கு விரோதமா நீ செஞ்சிட்டீன்னா உன் முதுமை ஆசீர்வாதம் அல்ல, பிசாசு உன்னை கையில் எடுத்துருவான். நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இன்னைக்கு தலைப்பு என்ன? தலைப்பு பகைக்கு கீழே ஃபர்ஸ்ட் சத்தமா சொல்லு. என்ன? பணத்தை கொடுத்திருப்பான், இடத்தை வாங்கி கொடுத்திருப்பான், சின்ன உதவி செஞ்சிருப்பான். இன்னைக்கு அவனை மறந்து வெளியே போ. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் போதும். ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரே ஒரு நண்பன் இயேசு, அவர் சிநேகிதன். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி, உன்னை பார்த்து தான் ஆவியானவர் பேசினார். பிரதர், ப்ளீஸ், உன் மனைவிக்கு முன்பாக நீ மறைக்கலாம். அவ அக்காவா தான் பழகிருப்பா, உன்னால விட முடியல. தங்கச்சி, கண்ணை முடிக்க, நீ ஹஸ்பண்டை நீ மறைக்கலாம். நீ ஃப்ரெண்ட்லியா தான் பழகிருப்ப, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன் ஜபத்தை தூரப்படுத்திருச்சு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் சபையை தூரப்படுத்திருச்சு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா நீ பண்ணிட்டு இருக்கிற.
ஃப்ரெண்டுக்காக தான் நீ நிறைய இடங்களுக்கு ஊரை சுத்திட்டு இருக்கிற. இன்னைக்கு சொல்லுவியா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா. சொல்லுங்கம்மா. உம்மை தவிர, உம்மை தவிர. சொல்லுங்க. வேறு ஒரு ஆசை இல்லை. வேறு ஒரு. தம்பி சொல்லுவியா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேராய். உம்மை தவிர, உம்மை தவிர. மீண்டும் சொல்லுங்க. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம்மையே தழுவினே. என்னோட சேர்ந்து. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா. சொல்லுப்பா. உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சம் சொல்லுவீங்களா? பாவ இருள், இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. சொல்லுங்க. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஒரு நம்முடைய கண்களை தருங்க. குழந்தைகளை பெற்றவங்களா இருந்தா குட் டச், பேட் டச். இது சபையில் ஏற்கனவே நான் 10 வருஷம் முன்னாடியே 8 வருஷம் முன்னாடியே சர்ச் நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன். குட் டச், பேட் டச் எதுன்னு. பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்களா இருந்தால் சரி, ஆண் குழந்தைங்களை வச்சிருக்கவங்களாம் சரி, இன்னைக்கு பாவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஜனங்களுக்குள்ளே பாவத்தை கட்டவிழ்த்து இருக்கிறதுனால உன் குழந்தையை நீ பாதுகாக்கணும்னா வசனத்தை கற்றுக்கொடு, ஜபத்தை கற்றுக்கொடு, பரிசுத்தத்தை கற்றுக்கொடு, ஆலயத்துக்கு வருவதை கற்றுக்கொடு, பரலோகம் ஒன்று இருக்கிறது என்பதை கற்றுக்கொடு, பாவத்தில் விழுந்தவனுடைய முடிவை கற்றுக்கொடு. பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், சிறு வயதில் நடந்த அந்த பாவம் உங்கள் மனதை இன்னும் பாதிக்கிறது. சின்ன வயசுல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்த பாதிப்பு உன் குடும்ப வாழ்க்கை வரைக்கும் உடைந்திருக்கிறது. ஹலோ, நான் அப்படிப்பட்ட ஒரு பாவியான ஒரு பெண் ஆயிற்று. இல்லப்பா, ஒரு ஆசை இருக்காண்டவரே, வேற ஆசை இல்லை, உம்மை தவிர. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களையே நோக்கி இருக்காண்டவரே. கண்ணை மூடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமே எங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளிலுமே துதிக்க ஆராதிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின பெரிய ஸ்லாகத்துக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் என்று நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் எங்கள் கர்த்தாவே குடும்ப வாழ்க்கைக்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அநேக சிநேகிதர்களால் கர்த்தாவே பகை உண்டாண்டன ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் அநேகரை விசுவாசித்ததின் மூலமாக, அநேகரை நம்பினதன் மூலமாக குடும்ப வாழ்க்கைக்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. இந்த பகல் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தாவே பரம தகப்பனாகிய நீர் கர்த்தாவே நல்ல நண்பனாக, நல்ல சிநேகிதனாக நீங்க கூட இருங்கப்பா. அப்பா, உங்களோட பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகள், எங்கள் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, எங்கள் பெரியவர்கள் அனைவர் மேலும் உங்களோட பிரசன்ன இருக்கட்டேசப்பா. உண்மையே நம்பி வாழ, உண்மையே மட்டும் கர்த்தாவே சார்ந்திருக்க, உமக்குள் நிலைக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நீர் பிள்ளைகளுக்கு துணையா இருங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, மகிமையால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே.
ஆலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தின் மறைவில் பிள்ளைகளை கர்த்தாவே நடத்துங்க ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்ன கர்த்தர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன கர்த்தர், அருமை பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே பிசாசுக்கு பகையாளியாக, அப்பா ஸ்தோத்திர, தேவனுக்கு கூட்டாளியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எங்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. பிசாசானவன் யாரையும் வஞ்சிச்சு விடக்கூடாது, பிசாசின் கிரியைகள் யாரையும் தொடக்கூடாது. இயேசப்பா உம்முடைய இரத்தம் எங்கள் பிள்ளைகளை மேல் பாதுகாப்பா இருப்பதாக. அப்பா உம்முடைய மகிமை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே கர்த்தாவே, ஹalleluya கர்த்தாவே, மேகஸ்தம்ப பகல் அக்கினி ஸ்தம்ப கர்த்தாவே, இரவில் அக்கினி ஸ்தம்ப பகல் மேகஸ்தம்பத்தினால் பாதுகாத்தது போல எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் வழி நடத்துங்க, நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சு கொள்ளுங்க. தேவகரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.